என்ன மக்களே, வினோத் தான் இந்த வாரத்துடைய டார்கெட்டா இருப்பார் போலயே. எல்லாரும் வினோத தான் பயங்கரமா டார்கெட் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வினோத்துக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு அப்படின்றதுனால, அத உடைச்சு விடணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு விளையாடுறாங்களா? இல்ல விளையாட்டாவே இவங்க விளையாடுறாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எனிஹவ் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷே பயங்கரமா கோவப்பட்டு கானா வினோத்த பத்தி வந்து பேசியிருக்காங்க. குறிப்பா வாயெல்லாம் விடுறாரு அவரு. நான்லாம் முன்ன மாதிரி ஃபார்ம்ல இருந்தேன்னா வேற லெவல்ல அடிச்சு ஓட விட்டுருவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன கானா வினோத் வந்து பண்ணிட்டாப்ல? திவ்யா ஏன் இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். இந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கானா சாம்ராஜ்யத்துடைய அரசன். ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வந்து அந்த சாம்ராஜ்யத்துடைய ராஜமாதா அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்கப்பட்டது. அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் ஆட் ஆன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, நாட்டில் சில குழப்பங்களுக்கு இவங்க வந்து காரணமாக இருப்பாங்க, குழப்பங்களை உருவாக்குறதே இவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு டேக்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டரை வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு வந்து போனோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அரசனாக இருக்கும் பொழுது கமருதீன் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு காதல் பண்ணியிருப்பாப்புல. ஸோ இப்போ காதல் அப்படின்னாவே பயங்கர வெறுப்பில் வந்து இருப்பாப்புல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எப்படி இந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். ஓகேங்களா. அவருடைய எக்ஸ் லவர் யாரும் கிடையாது, விஜே பார்வதி. அவங்க வந்து தர்பீஸோடைய சாம்ராஜ்யத்தில் வந்து இருக்காங்க. இப்போ என்னென்னா, கானா வினோத் அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய கமருதீன் இருக்காப்புல, அந்த ஆளுக்கும் பார்வதிக்கும் ஆல்ரெடி காதல் வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க பேசவே கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ். ஓகேங்களா. பேசக்கூடாது. காதல்னாவே அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது. அப்படியே அவங்க பேசினாலையும் அது எதிரும் புதிருமாக தான் பேசுவாங்க. சண்டைகள் தான் வந்து போடுற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கோம். சொல்லப்போனால் டீக்ரேடிங் பண்ணுற லெவலுக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கமருதீனும் பார்வதியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து என்ன பண்ணிட்ட, நீ ஏன் அந்த மாதிரி பண்ண, நீ ஏன் இப்படி போயிட்ட, இந்த மாதிரி பண்ணதுனால நான் வெறுத்து போயிட்டேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து ஒரு ப்ளே வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. அதே போல் பார்வதியும் அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வாருங்கள், இந்த மாதிரி வேலைகளை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய அவங்க பேர் என்ன, திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கமருதீன் அவர்களை வந்து கூட்டு போகாமல் அந்த இடத்துல ஒரு கலகத்தை உண்டாக்கணும், டாஸ்க்குக்கு முன்னாடியே உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி கமருதீனை வந்து பிடிச்சி சிறையில் போடுங்க, இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கானா வினோத்துக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. என்னண்ணா ஏமா சும்மா இருப்பான், சும்மா எப்போ பார்த்தாலும் இதே வந்து சொல்லிக்கிட்டு அமைதியாக இரு, டாஸ்க் வந்து நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து திவ்யா கணேஷ்க்கு செம்ம கோவம் வந்துடுது. முதல்ல இதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கானா வினோத் வந்து பகிரங்கமாக அவர் ஒரு முடிவு எடுக்கணும்ல. ஏன்னா இவங்க வந்து ராஜமாதா தான், இவங்களோட வேலையை வந்து கழகத்தை வந்து உண்டாக்குறது தான். ஆனால் கானா வினோத் வந்து அரசன். ஸோ அரசன் அப்படின்றவன் எப்படி இருக்கணும், நாட்டுக்கெல்லாம் சேவை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருக்கணும். நாட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் மன்னன் வந்து இருக்கணும். ஸோ அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை வந்து தவறாக வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கானா வினோத் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாப்புல. சும்மா இருமா, சும்மா நீ ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றிலாம் ஹோட்டல் டாஸ்க்லேயே நாங்கள் பார்த்துட்டோம், நீ எப்படி கேம் ப்ளே பண்ணுவ அப்படின்றத அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து விடுறாப்புல. இதில் என்ன வந்து வார்த்தை குறைபாடுகள் இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ அந்த ஆள் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வியானாவும் சுபிக்ஷாவும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணாங்க. ஓகே, அது அக்செப்டபிள். அது வந்து அவர் பேசினாரா இல்லையா அப்படிங்கிறத விஜய் சேதுபதி வந்து கிளியர் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா அவர் பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது லைவ் பார்த்தவங்களுக்கு கூட தெரியாது. மேபி அதை மியூட் பண்ணிட்டு கூட வந்து வச்சுருந்துருக்கலாம். ஓகே. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது எதுக்காக திவ்யா கணேஷ், நீங்கள் கலகம் மூட்டுறது தான் உங்களுடைய வேலை. அரசனுக்கு அந்த கலகத்தெல்லாம் வந்து தாண்டி நாடு வந்து செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் வந்து அரசன். ஸோ உங்களுடைய ரோலை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது அவருடைய ரோலை அவர் வந்து பண்ணுறாருல்ல, அதுக்கு வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு, ஸ்பாயிலிங் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. ஏன்னா என்னுடைய ரோல் வந்து அதுதானே, கமருதீனுடைய ரோல் வந்து அதுதானே, கமருதீன் அதை தாண்டி வந்து போகும்போது நான் வந்து கலகம் மூட்டினேன் அப்படின்ட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஓகே, கமருதீன் கரெக்டாக தான் பண்ணாப்புல, நீங்கள் கரெக்டாக தான் வந்து பண்ணீங்க. ஆனால் கானா வினோத்தும் கரெக்டாக தானே பண்ணியிருக்காப்புல, அவருடைய ராஜ்யம் தானேங்க, அவர் வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறது தானே கரெக்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து பார்வதி கிட்ட, பிரஜன் கிட்ட, அப்புறம் சாண்ட்ரா கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் அடிக்கடிக்கு வாய் விட்டுட்டே வந்திருக்காரு. கெமியெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாப்புல, கெமிக்கெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி, கெமிக்கிட்ட அப்படி என்னதாம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க.
அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாக போய் ஓரம் உட்காருமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாக போய் ஓரம் உட்காருங்க பிரச்சனை வரும்போது அப்படி வந்து சொல்லியிருக்காப்புல. அவங்க வந்து சாதாரண ஒரு பிரஜை, அதாவது ஒரு சாதாரண மக்கள். அவங்களுடைய ஐடியாவை வந்து அரசன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான அவசியமும் இல்லை. அது தவறுதலாக இருக்கும்பொழுது வேண்டாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியாக போய் ஓரமாக உட்காருங்கள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாது. இதில் வாய் விடுறாரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அது தவறுதலாகவே இருந்தாலும் கூட, வினோத் செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் கூட, இவங்க எப்படி வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வினோத் அப்படின்னாலே வந்து அவன் வார்த்தையை விட்டுருவார், கடுமையாக நடந்துக்குவார், வார்த்தைகளை விடுவார் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது மறுபடியும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி இப்போ கெமியை திட்டியிருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாரு, வார்த்தையை விடுறாரு, வாய் விடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ஓரமாக போய் உட்காருங்க, அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்படி வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணுறாப்புல. இப்போ திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது கோவப்பட்டு அந்த 3 பேர் முன்னாடி, அதாவது சாண்ட்ரா, பார்வதி, அதுக்கப்புறம் பிரஜன் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி இவர் ஹோட்டல் டாஸ்கில் ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து விட்டுருக்காப்புல. வார்த்தை கிடையாது, வாய் விட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாய் விடுறதுக்கும் வார்த்தை விடுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் வந்து இருக்குது. வாய் விடுறது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை அறியாமல் டக்குன்னு வந்து வார்த்தையை வந்து சொல்லி வாய் விட்டு ஏதோ ஒன்று சம்திங் வந்து சொல்கிறது. வார்த்தை விடுறது வந்து இப்போ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, அதோடு இதை வந்து மிங்கல் பண்ணுறது, இதோட சேர்த்து இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எண்ட் ஆஃப் தி டே அவர் வந்து ஒரு அரசன், ஒரு பிரஜையை வந்து நீ போய் ஓரமாக உட்காரு, நீங்கள் வந்து நிற்காத, என் முன்னாடி நின்று நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டரோட டெவலப்பை வந்து அவர் பண்ணிப்பாப்பில். ஓகே, அதே போல் திவ்யா கணேஷ் மேலே ஆல்ரெடி ஒரு பிளாக் மார்க் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க, ஹோட்டல் டாஸ்க்லேயே அவ்வளோ தூரம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வினோத்துக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதையே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஏன் அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆகிடும், ஓகேவா. ஆனால் திவ்யாவோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டதே அந்த ரோல் தானே, அந்த ரோலை நான் பண்ண விடாமல் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ஆனால் அவங்க தடுக்கலாம், ஏன்னா அவர் வந்து அரசன். அதாவது நாட்டுக்குள்ளே எந்த விதமான குழப்பமோ பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கொள்வது அரசனுடைய கடமை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வார்த்தை விடுறீங்க, சாரி வாய் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் பார்ப்போம், போக போக தான் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து பண்ணக்கூடாது. இப்போ வாய் விடுறது அப்படிங்கிறது வந்து இப்போ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாலோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இப்போ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, இல்லை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, அந்த மாதிரின்னா நீங்கள் வந்து சொல்லலாம். சும்மா நீங்கள் போய் உட்காருங்கம்மா, நீங்கள் சும்மா வந்து கலகம் மூட்டிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி இவ்வளோ பெரிய மீட்டிங் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.